Hi friends, welcome to Aquahadimi channel. இன்னைக்கு நம்ம ஆரோவில் பத்தி பாப்போம். In 600 meters, turn right to stay on Auroville Road. இந்த ஆரோவில் பாத்தீங்கன்னா 1968ல மிர்லா அல்ஃபாசா அப்படின்ற மதர் அவங்களால மனித ஒற்றுமை மற்றும் கொள்கையின் அடிப்படையில் ஒரு சோதனை ரீதியான உலகளாவிய நகரமாக நிறுவப்பட்டது. இது 1930களில் அவங்க உருவாக்கிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த நகரம் தொடர்ச்சியான மனித முன்னேற்றத்துக்கான இடமா இருக்குது அப்படின்றதையும் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் பாலமாக செயல்படுவதையும் நோக்கமாக கொண்டிருக்கு. இது தன்னிறைவு, பணமில்லா பொருளாதாரம், அப்புறம் தெய்வீக உணர்வுக்கு சேவை செய்வதில் கவனம் செலுத்தி சமூக வாழ்வில் ஒரு கூட்டு பரிசோதனையாக இது செயல்பட்டுட்டு வருது. இந்த ஆரோவில் பார்த்தீங்கன்னா 50,000 கரண்ட் பாப்புலேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் கரண்ட்டாக 3,300 பாப்புலேஷன் இருக்காங்க, பீப்புள் இருக்காங்க. 1968லேருந்து இது இருக்குது. 60 நேஷனாலிட்டிஸ் இந்த ஆரோவில்குள்ளே இருக்குது. 5 கிலோமீட்டரில் கிரீன் பெல்ட் டயாமீட்டராக இருக்குது அண்ட் 2.5 கிலோமீட்டர் சிட்டி ஏரியா டயாமீட்டராக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை மட்டுமே பற்றி சிந்திக்கிற ஒரு இடமா இருக்கும். சுருக்கமாக ஆரோவில்ல ஒரு உலகளாவிய நகரமாக இது உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் தொகையை உருவாக்குறது. மனித ஒற்றுமைக்கான ஒரு பரிசோதனைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆரோவில் ஒரு சிறந்த நகரத்தின் கருத்து 1930களில் அன்னைக்கு இந்த யோசனை வந்திருக்கு. 1960களில் நடுப்பகுதியில் இந்த கருத்து உருவாக்கப்பட்டு அரசாங்கத்தின் முன் வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இந்தியாவின் அவர்கள் ஆதரவை அளித்து யுனெஸ்கோவின் பொது சபைக்கு எடுத்து சென்றிருக்கிறாங்க. 1966ல் யுனெஸ்கோ நிறைவேற்றியிருக்கு இந்த ஆரோவில் ப்ராஜெக்டை. ஸ்ரீ அரவிந்தரின் போதனைகளின் அடிப்படையில் அனைத்து நாடுகளின் ஆண்கள் வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்ற மனித ஒற்றுமையின் முதல் உணர்த்தலாக ஆரோவில் இருக்க விரும்புச்சு. தென்னிந்தியாவில் கோரமண்டல் கடற்கரையில் இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. புகழ்பெற்ற இந்திய ஞானியும் ஆன்மீக தொலைநோக்கு பார்வையாளருமான ஸ்ரீ அரவிந்தரின் தொலைநோக்கு பார்வை மற்றும் பணியிலிருந்து இது உத்வேகம் பெற்றிருக்கு. அவரது ஆன்மீக ஒத்துழைப்பாளரான தி மதர், முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க தான் இந்த நகரத்தை நிறுவி அதன் சாசனத்தை வழங்கியிருக்காங்க. மனித ஒற்றுமை மற்றும் சர்வதேச புரிதலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கூட்டு பரிசோதனையான ஆரோவிலில் என்ன சாதிக்க முயற்சிக்கப்படுகிறது அப்படின்னு ஆழமாக புரிஞ்சு கொள்வதற்கு இந்த தொலைநோக்கு பார்வையாளர்களின் எழுத்துகளும் அன்னை வழங்கிய ஆரோவிலுக்கான குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களும் மிக முக்கியமானவையாக இருக்குது. ஆரோவில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ரெபாசிட்டரியாக இருக்குது. நீங்கள் என்ன கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாமே பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த webmaster@auroville.org.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் எல்லா ஃபேக்ட்ஸும் ஜென்ரல் ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோவில் AV = ஆரோவில் சொல்கிறாங்க. அப்போ சென்னை புது நேமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா A to Z இங்கே எல்லாமே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A எடுத்துக்கலாம், அக்கௌண்டன்சி, ஏர்போர்ட், ஆல்கஹால். நான் சொல்ல வந்த மாதிரி அக்கௌண்டன்சி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா அக்கௌண்ட்ஸும் பேலன்ஸ் ஷீட்ஸும் ப்ராப்பராக ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மூலிமா செக் பண்ணி ஆரோவில் ஃபவுண்டேஷன் நடந்துகிட்ருக்கு. இதோட ஆனுவல் ரிப்போர்ட் இந்தியாவோட பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. ஏர்போர்ட் பக்கத்துலேயே எல்லா இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் கேரியர்ஸும் சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது. ஆல்கஹால் ஆஃப் திஸ் கன்சப்ஷன் இங்கே ஸ்ட்ராங்லி டிஸ்கரேஜ். இங்கே நம்ம எடுத்துகிட்டும் போக முடியாது, வாங்கவும் முடியாது. இங்கே ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சிஸ்டம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் கரண்ட் இங்கே சோலார் கிச்சன் இருக்குது. இது ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அப்ராப்ரியேட் எனர்ஜி இருக்குது இந்த இந்தியன் சிஸ்டமில். சோலார் இருக்குது, விண்ட் இருக்குது, அப்புறம் பயோகேஸ் ஜெனரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் டயாமீட்டரில் சோலார் கலெக்டர் இருக்குது. இது சோலார் கிச்சனுக்காக ரூஃபில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டீம், அதாவது நம்ம குக் பண்ணுறது ஸ்டீம் மூலியமாக குக் பண்ணுறதும் ஒரு நாளைக்கு ஓவர் 1000 மீல்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது மேட்ரி மந்திர் அப்படின்றது ஒரு சோலார் பவர் பிளான்ட்டுங்க. இது லார்ஜஸ்ட் ஸ்டாண்டலோன் சிஸ்டம் இந்தியாவில் செயல்பட்டுருக்கு. 484 ஃபோட்டோவால்டிக் மாடியூல்ஸ் இங்கே தயாரிக்கிறாங்க. 36.3 kW கிலோவாட்ஸ் இங்கே தயாரிச்சுட்டு 750 ஹோம்ஸ், அப்புறம் நிறைய ஆப்ரேட்டிவ் ஆஃபீஸஸ் இந்த சோலார் பவருக்கு இருக்குது. அப்புறம் விண்ட் எனர்ஜி ஜெனரேட்டர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ். ஆரோவில்ல ஆம்புலன்ஸ் 24/7 ஸ்டாண்ட் பையில் இருக்கும். சாண்டெக் கிளினிக் அப்படின்ற ஒன்று இருக்குது. இது ஆரோவில்லியன்ஸ்க்காக இருக்குது. நியூ கம்மர்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கெஸ்ட்டாக ஆரோவில்ல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஃபேர் சார்ஜாக இதில்
யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளி கண்ட்ரீஸ்லேருந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வீடெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டிட்டாங்கன்னா இங்கே தான் அவங்க இருந்தாகணும். இந்த வீடை விற்கவும் முடியாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் யுனெஸ்கோட ப்ராஜெக்ட்னு சொன்னதுனால நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அவங்க வீடை விற்றுட்டு இங்கே வந்துட்டாங்கன்னா இதுக்கேற்ற மாதிரியே வாழ்க்கையை வந்து அமைச்சிட்டு இங்கே இருந்துப்பாங்க. அப்புறம் ஒரு ஆம்பி தியேட்டர் இருக்கும் உள்ள. மாந்த்ரி வந்து ஒரு பெரிய பேனியன் ட்ரீயோட சரௌண்ட் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு மார்பிள் கிளாட் அப்புறம் வந்து பட் ஷேப்பில் வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து சாயில் வந்து 124 நேஷன்ஸ்லேருந்து சாயில் செட்ஸ் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆரோவில் இனாகுரேஷனுக்கு 1968 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பி தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சைட், அதாவது ப்ரீ-டான் பான்ஃபயருக்கு இல்லை சைலண்ட் கேதரிங் பண்ணுறதுக்கும் இந்த ஆரோவில் அரபிந்தோ டேட்ஸ், அதாவது February 28, August 15லாம் வந்து இங்கே வந்து ஒரு அக்கேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நிறைய கேதரிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கண்டியூசிவாக இருக்குது. இன்னர் அவேர்னஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரோவில்ல அனிமல் கேர் இருக்குது. இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு கூட வந்து கேட்ஸ்க்கும் டாக்ஸ்க்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்டு இது பண்ணுறாங்க. இந்த ஆரோவில்லியன்ஸ்க்கு வந்து அவங்க ஹெல்த் மட்டும் இல்லாமல் அவங்க லோக்கலி ஓன்டு அனிமல்ஸ்க்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் அண்ட் கேட்ஸுக்கும் வந்து அவங்க வந்து ஆன்டி ரேபிஸ் இனாகுலேஷனும் அப்புறம் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து நிறைய கண்ட்ரோல் இருக்குங்க. செமிஃபெரல் அன்கேர்டு டாக்ஸ் கேட்ஸுக்கெலாம் வந்து இந்த வில்லேஜில் பக்கத்துலேயே வந்து ஃப்ரீ ஸ்டெரிலைசேஷனும் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஆரோவில்ல ஏராளமான இயற்கை அழகு கொண்டிருக்கு. இதற்கு காரணம் பல தசாப்தங்களாக மேற்கொள்ளப்பட்ட நில வேலை மற்றும் மறுகாடு வளர்ப்பு வேலைகள் தான். இந்த நிலத்திற்கு வருபவர்கள் அந்த உழைப்பின் பலன்களை தங்களாகவே காணலாம். மேலும் முதன்முறையாக வருகை தரும் ஒருவர் சில குறிப்பிடத்தக்க உடல் அம்சங்களையும் கண்டு வியப்படையலாம். நிலப்பரப்பின் கூறுகள் பார்த்திங்கன்னா சிவப்பு லெட்ரைட் பூமி. ஆரோவில்ல கடல் மட்டத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் உயரத்தில் ஒரு பீடபூமி இருக்குது. அதில் மாத்ரி மந்திர் வரை உள்ள மென்மையான சரிவு மற்றும் பல அரிப்பு அம்சங்களை புறக்கணித்து நிலம் அடிப்படையில் தட்டையாக இருக்குது. ஏன்னா இந்த மலைகளோ சரிவுகளோ இல்லாமல் அமைதியான ஒரு தரையில் குறுக்கே ஓடைகளும் மழைநீர் மற்றபடி கவனிக்க முடியாத நுட்பமான தரங்களை காட்டி கொண்டிருக்குது. காலப்போக்கில் பருவமழையை சுமந்து செல்லும் இந்த நீரோடைகள் வங்காள விரிகுடாவிற்கு செல்லும் பயணத்தின் பூமியின் அழகான பள்ளங்களை வெட்டியுள்ள மேல் மண்ணை எடுத்து சென்று அவை ஆரோவில்லிற்குள் பல பள்ளத்தாக்குகளை விட்டு சென்றுள்ளன. மணல், கூழாங்கற்கள் மற்றும் எப்போதும் இருக்கும் சிவப்பு லேட்ரைட் பூமியை கொண்ட பல நிற வெள்ளை, சிவப்பு மற்றும் பழுப்பு நிறங்களில் பல பறவைகள் மற்றும் சிறிய விலங்குகள், ஊர்வன மற்றும் பூச்சிகள் வசிக்கும் இந்த பெரிதும் அரிக்கப்பட்ட பகுதிகள் இப்போது பல தசாப்த கால காடு வளர்ப்பு பணியின் விளைவாக காடுகளாக இருக்குது. காடுகள் நிறைந்த பகுதி இது. ஆரோவில்ல வறட்சியை தாங்கும் பல பூர்வீக மர இனங்களை கொண்டிருக்கு. ஆலமரம், அசோகியங்கள், அப்புறம் வேம்பு மரம் இந்த உரையின் முக்கிய அங்கமாக இருக்குது. அப்பப்போ பார்த்திங்கன்னா முதிர்ந்த பச்சை மற்றும் மஞ்சள் மூங்கிலின் நடந்த காடுகள் வனத்தை நோக்கி நீண்ட கடல் காற்றில் அசைது. ஆரோவில்ல மூங்கில் தண்டுகள் அவற்றின் நேர்த்தியான இலைகளுடன் பல தலை சிறந்த கலைஞர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் வந்து நேர்த்தியாக வடிவம் செஞ்ச நிறைய காடுகளில் உருவாக்கப்பட்ட நிறைய வேலைகள் இருக்குது. ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட ஆரம்ப ஆண்டுகளில் ஆரோவில்ல அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை மரம் அப்படின்னா அகாஷியா அரிகுலிஃபார்மேசியின் தாயின் பெயர். இந்த உள்ளூர் வாழ்விடத்தை ஆதிக்கம் செலுத்தி ஒரு துணிச்சலான முயற்சியை மேற்கொண்டிருக்கு. இது உள்ளூர் அளவில் தச்சு வேலை மற்றும் கட்டுமானத்தில் பரவலாக பயன்படுத்திட்டு வருது. வெப்பமண்டல காலநிலையில் வந்து காணப்படும் ராட்சத ஆலமரம் பரந்த வளைந்த கூடாரங்களை உருவாக்குது. அதன் வான்வழி வேர்கள் பூமியை தொடும் மேல் கிளைகளிலிருந்து இறங்குகின்றன. அடர்த்தியான முறுக்கு முட்டுகள் உறுதியான பச்சை இலைகளை தாங்குகின்றன. அவற்றின் பரந்த விதானங்கள் காரணமாக ஆலமரங்களில் பகலில் காகங்கள், கிளிகள் மற்றும் மைனாக்கள் கூட்டத்தை இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இரவில் பெரிய பறக்கும் நரி, பல வாள்கள் இதெல்லாம் வந்து போது. மூளைக்காய்ச்சல் பறவையின் பொதுவான பருந்து குக்கு, குலாஸ், வேரியஸ் வால் தொடர்ச்சியாக மற்றும் திரும்ப திரும்ப கத்துவது முதல் பல்வேறு சிறிய பாடல் பறவைகளின் லேசான கீச்சொலி வரை ஆரோவில்ல முழுவதும் உள்ள காடுகள் தெளிவான மெல்லிசையுடன் எதிரொலிச்சுட்டே இருக்கும். இங்கே நிறைய ஏரிகளும் குளங்களும் இருக்குது. சுற்றி ஏரிகள், அப்புறம் கழிவேலி குளம், அப்புறம் லேக்கு, எஸ்டேட்டில், அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய ஏரி இருக்குங்க, முக்கியமாக இருக்குது. ஆரோவிலுக்குள்ள நன்னீர் நிலைகள் வந்து இந்த குளங்கள், அப்புறம் ஆரோட்ரத்தில் அப்புறம் ஓடுற இந்த சிறிய அணையும் காணப்படுது. இயற்கை குளங்களாக செயல்படும் கோலங்கள் அப்புறம் மழைக்காலங்களில் நிரம்பி வந்துடுது. மேலும் விலங்குகளுக்கு நீர்ப்பாசன தொட்டிகளாகவும் கிராமவாசிகள் குளிக்கவும் கழுவவும் இடங்களாகவும் நீர்நிலைகளை மீண்டும் கசியும் வரை தண்ணீரை தக்க வைத்துக்கொள்ளும் தடுப்புகளாகவும் செயல்பட்டு வந்துட்டுருக்குங்க.
சாலை போக்குவரத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரே ரோடு தான். இங்கே ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கும் ஒரு ரோடு இருக்குது, இந்த சைட்லேருந்து அதாவது ராக் பீச் ஆப்போசிட்டில் போகிறதுக்கும் வழி இருக்குது. ஒரு 18 to 20 கிலோமீட்டர்ஸ் வரும். தார் சாலைகளாகவே அமைஞ்சிருக்கு உள்ள எல்லாமே. முக்கியமான கிராமங்கள் எல்லாத்தையும் இணைச்சு இங்கே இருக்கிற மக்கள் தொகை நகர்ப்புற அடர்த்தியில் வேகமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆரோவில் உள்ள சாலைகள் வந்து மண் பாதைகளாகவே இல்லைன்னா குறைஞ்ச கார்பன் அச்சுக்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட பொருட்களால் அமைக்கப்பட்டதாகவோ இருக்கும். சாலைகள் வந்து மிக குறைந்த அளவிலானதாக மோட்டார் போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டுறவங்க தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க. இங்கே வந்து அதிகம் வாகனங்கள் இருக்காது. இப்போ வந்து ஸ்கூட்டர்ஸ் அதிகமாக விட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டி அங்கே வந்து மாசுபடுத்துகிற போக்குவரத்து வந்து இல்லாமல் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்குவாங்க. ஆரோவில்ல கோரமண்டல் கடற்கரை வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே வங்காள விரிகுடா வழக்கமான நீச்சல் வீரர்கள் வந்து ஆர்வமுள்ள சர்ஃப் பண்ணுவாங்களே, வாட்டர் சர்ஃப் மற்றும் வாராந்திரிய அந்த சூரிய குளியல் செய்கிறவங்களாம் இங்கே வந்து அதிகமாக அந்த ஆரோவில் கடற்கரை வந்து வரவேற்கும். இங்கே இருக்கிற உள்ளூர் மேம்பாடு கிராமங்களுக்கு இடையில் இந்த மீனவர் ஏற்காடிலிருந்து கடற்கரையில் இருக்கிற பனைமரப்படகுகளும் நிற்பதை பார்க்கலாம். சூரிய உதயத்திற்கு எதிரான தூரத்தில் தண்ணீரில் நடப்பது போல் தெரியும். கடற்கரை வந்து தொடர்ந்து அடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறதால இந்த முக்கிய பிரச்சனையை தீர்க்க பல அரசாங்க முயற்சிகளும் தற்போது செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஆரோவில் ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். லஞ்சுக்கு ஆரோவில்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து தங்கியிருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் வே டுவர்ட்ஸ் ஹியூமன் யுனைட்டி, a new spirit of oneness will take hold to the human race அப்படின்னு வசுதைவ குடும்பகம் அப்படின்ற ஒரு ஏன்ஷியன்ட் சீட்ஸ் ஆஃப் இந்தியா இங்கே வந்து காணப்படுது. இங்கே வந்து ஐடியல் ஹியூமன் யூனிட்டி, அப்புறம் இங்கே ஆல்ரெடி ப்ரெசென்ட்டான டான் ஆஃப் சிவிலைசேஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ரியலைசேஷன் வித் தி அட்வென்ட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன். பட் பேரடாக்சிக்கலி இங்கே வந்து நம்ம க்ளோஸராக போக போக we can see many eluding human unity. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட் அண்ட் குவைட் அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே வந்து இன்னெவிட்டபிள். அப்புறம் நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் ரொம்ப பர்சீவ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கரண்ட் சினாரியோலையும் நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். நிறைய எரேஷர் ஆஃப் கல்ச்சர்ஸுக்குள்ளே இருக்குது. எக்கனாமிக் ஃப்ரண்ட், சயின்ஸ், அப்புறம் நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா இங்கே நிறைய சென்ச்சுரிஸ் ஆஃப் சிவிலைசேஷன், ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ், அச்சீவிங் குளோபல் பீஸ், அப்புறம் ஹார்மனி ரிமெயின்ஸ் எல்யூசிவ். அப்புறம் இங்கே என்டியூரிங் சேலஞ்ச் ஆஃப் ஹியூமன் ஈகோயிசம் நிறைய இருக்கும். அது வந்து நம்ம தான் டீல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இன்ஹெரண்ட் செல்ஃப் சென்டர்ட்னஸ் வந்து ஃபண்டமெண்டலாக இன்கம்பேட்டிபிள் வித் ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டி அண்ட் கோஆப்ரேஷன், போசிங் சிக்னிஃபிகண்ட் ஆப்ஸ்டிகல்ஸ். நம்ம யூனைட்டியாக இருக்கும்னு நினச்சாவே நிறைய இன்னர் ப்ராப்ளம், ஈகோயிசம் வரும். அதெல்லாம் விட்டுட்டு வந்தோம்னா இங்கே நல்லாயிருக்கும். அஸ் ஐ டோல்ட் யூ, இங்கே A to Z இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நான் இனிஷியலாக வந்து எது வரைக்கும் சொன்னேன், அக்கௌண்டன்சி பற்றி சொன்னேன், ஏர்போர்ட் சொன்னேன், ஆல்கஹால் சொன்னேன், ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சிஸ்டம் சொன்னேன், ஆம்புலன்ஸ் சொன்னேன், ஆம்பி தியேட்டர் சொன்னேன், அனிமல் கேர் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ராப்ரியேட் டெக்னாலஜி இருக்குது. நிறைய NGO பார்ட்னர்ஷிப் வழியாக வந்து விண்மில்ஸ், அப்புறம் டிசைன் ஆஃப் இன்ஸ்டலேஷன் ஆஃப் சோலார் பவர், லைட்டிங் சிஸ்டம்ஸ், பம்ப், வாட்டர் ஹீட்டர்ஸ்லாம் இங்கே டிசைன் அண்ட் கன்சல்டன்சி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற திங்ஸ்லாம் அந்த ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அதை ரிவீல் பண்ணி அதை ஏன்ஷியன்ட் சைட்ஸ்லேருந்து எடுத்து ஒரு சின்ன மியூசியமில் வந்து பாரத் நிவாஸ் அப்படின்ற ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது வச்சுருக்காங்க. நிறைய பேவலன்ஸ் வச்சுருக்காங்க. ஆர்கிடெக்சருக்கு வந்து ரொம்ப பெருமையான இடம் இது. கம்ப்ரஸ்ட் ஸ்டெபிளைஸ்ட் எர்த் பிளாக் அப்படின்னு CSEB ரூஃபிங் ஸ்ட்ரக்சருக்கு பண்ணுற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான யூஸ் பண்ணுற ஆர்கிடெக்சர் திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நிறைய ஆர்கைவ்ஸ் இருக்குது. யூஸ்வலாக ஆரோவில்லோட பழைய டவுன் ஹால் ஏரியா ப்ரிசர்வன்ஸ், அப்புறம் நிறைய அவைலபிள் இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ், அப்புறம் லெட்டர்ஸ், ஃபோட்டோஸ், ஆடியோ விஷுவல்ஸ் எல்லாமே இங்கே மெட்டீரியல்ஸாக வந்து ஆரோவில்ல வந்து வச்சு சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Well, this is a normal outdoor xylophone made up of aluminium, so please play in the center, not on the edges or any other corners, otherwise people will make the damages. So you can use two mats at the same time. Relax. So there are two ways to play. One, you can tap one by one. So the second thing where you can play the mat on the top. So if you want to play the sound from these instruments, you have to stay in front of these 2 points so that you will afterwards they should show you. Some of you get closer. So you can twist it in any direction, clockwise or anti-clockwise. So once you feel the tight, and then you release the spiral to go. So this is the process to play this instrument. So please don't try to pulling it down or shaking it too hard. Otherwise the people will make the damage on the top. So please careful with it. Just hold it and then make some twist.
Sir, it's an instrument, sir. Please, don't do that. So close your eyes for a few seconds. Well, you go for the next. Do the wall which are few and sound plate and sound box, triangle bell and singing bowl, ringing sounds and some other mouth instrument. So 2 to 3 person can play at the same time so that you can create your own beats and rhythm. Well, we go for the next. Well, this is lithophone, so xylophone which is made out of granite stone, called the lithophone. So please play in the center and not on the edges. Well, go for the next. Little dip and then let it go. So same, those are aluminium bowls which bring the aluminium sound and also the temple bell sound. So grab it and then swing it slowly. Well, don't touch anything. Let's move on to the instrument. Ringing stone which gives the ringing sound. So collect some pebbles and then bring it up and put it slowly inside over here so that you can hear the ringing sounds. Yeah, there is, but inside there is a metal bars. Well, in this stone, where we can place our chimney here so that you can feel the vibration directly from the stone. ஆல்ரெடி இந்த ஏரியா பற்றி நான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன். இங்கே ஆரோவிலுக்கு நிறைய பேர் வந்து கெஸ்ட்டாகவும் வருவாங்க, இல்லை ரெசிடென்ஷியல் பர்மிட் வாங்கிட்டு இங்கே இருக்கவும் வருவாங்க. இப்போ நீங்கள் அரைவல் ஃபார்ம் வாங்கிட்டு ஏவி கெஸ்ட் சர்வீஸ் ரூமில் போயிட்டு ஃபினான்ஷியல் ஆஃபீஸருக்கு பாசிபிள் அரைவல் டைம் சொல்லிட்டு நம்ம அப்ளைஸ் நம்ம அரைவலியன்ஸ் ரிட்டர்னிங் அப்ராடாக இருந்தாலுமே இங்கே வந்து ரெசிடென்ஷியல் சர்வீஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துலையுமே போயிட்டு கெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ரெசிடென்ஷியல் பர்மிட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஷ்ரம் நீங்கள் வந்து ஆரோவில் டவுன்ஷிப்பில் இருக்கிற ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம் வந்து அது என்டையர்லி செப்பரேட் என்டிட்டி அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் என்டிட்டி. பட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆரோவில் அண்ட் அரபிந்தோ ஆஷ்ரம் வந்து ஹவவர் க்ளோஸாக தான் இருக்குது. நாட் லீஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஷேட் ஆஸ்பிரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால கோல்டு அப்புறம் இன்டர்னல் யோகா அதெல்லாம் பண்ணுறதுனால ஒரே மாதிரி இருக்குது. அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா மெட்டீரியல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஆரோவில் லேண்ட் பில்டிங் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் எல்லாமே வந்து ஓவர்சீன் பை ஃபண்ட்ஸ் அண்ட் அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து இது வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் ஆஸ்ட்ராலஜி நம்புறவங்களும் இருக்காங்க அண்ட் ஆல்சோ சயின்ஸ். ஆஸ்ட்ராலஜி இஸ் பார்ட் ஆஃப் சயின்ஸ். ஸோ இங்கே காம்பிடென்ட் அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து ஆரோவில் இருக்காங்க. சம் ஆஃப் who are willing to help with நம்ம preparation of birth charts இல்லை வந்து interpretation of anything on life matters. நம்ம நேம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வந்து என்கொயர் பண்ணி டவுன்ஷிப்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. we have a lot of ATMs like 2 ATMs, one வந்து ICICI and one வந்து ஸ்டேட் பேங்கிங் அவைலபிளாக இருக்குது. பட் however here people are using Auro card which is a plastic Auro card provided by the Auroville alternative to payment of any cash. இந்த ஆரோவில் ஃபுல்லாகவே எல்லா மேஜர் கெஸ்ட் ஹவுஸ்லேயுமே ரெஸ்டாரண்ட்ஸ்லேயுமே ஷாப்பிங் பிளேசஸ் எலக்ட்ரானிக் ரீடர் மாதிரி ஒரு யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கார்டு வந்து நார்மலாக எல்லா கெஸ்ட்டுக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்டே பண்ணுறாங்க. நீங்கள் 500 rupees டெபாசிட் பே பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரியோட பஸ் ட்ரிப்ஸாக இருக்கட்டும், இல்லை புக் போரோ பண்ணுறதா இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், எனி எசென்ஷியல் திங்ஸ் ஆரோவில் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கிளாஸஸ் லைக் ஹல்தா யோகா, டான்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஆரோ கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 day 2 days ஸ்டே பண்ணால் கூட வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆஃபீஸில் போயிட்டு இதை பே பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஆரோ நெட்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இட்ஸ் நாட் லைக் அதர் இன்டர்நெட். இதுக்கு நம்ம பாஸ்வேர்ட் நம்ம வந்து அந்த ஆரோவில்லியன்ஸ் கிட்டேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கும்போதே நீங்கள் ஆரோ நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. ஆரோவில்லியன் ஸ்டேட்டஸ் வந்து 15 monthsக்கு நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு என்ட்ரி சர்வீஸ் குரூப்பில் ஸ்டே பண்ணிக்கலாம்.
அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நியூ கம்மர்லேருந்து நீங்கள் ரெசிடென்ஷியல் பெர்மிட்டுக்கு நீங்களே வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க உங்களை. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோவில் இன்டர்நேஷனல் வந்து 33 கண்ட்ரீஸ் அரௌண்ட் த வேர்ல்டு வந்து இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஆரோவில் இன்டர்நேஷனல் கேரியருக்கு வந்து லைசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது. இந்த சென்டர்ஸில் வந்து நம்ம ஆக்டிவ்லி சப்போர்ட் பண்ணுற டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப் வந்து டொனேஷன்ஸ் ஆகும். அதர் ஹெல்ப்பையும் நம்மளுக்கும் நம்ம கண்ட்ரீஸ்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆரோவில் ஹெல்ப் பண்ணுது. நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்து ஹாசன் ஃபாத்தி இன்டர்நேஷனல் அவார்டு வந்து இந்த ஆர்கிடெக்சருக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் த புவர். அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் பில்டிங் சென்டர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் மினிஸ்ட்ரியிலேருந்து. அதுக்கப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட் பாவர்ட்டி எலிவேஷன்லேருந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆஷ்டன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆஷ்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி எனர்ஜி. அதுக்கப்புறம் இங்கே ஆரோவில் ஃபவுண்டேஷன் வந்து 1988 ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து பற்றி பார்க்கலாம். நிறைய பேக்கரிஸ் இருக்குது. பீஸாஸ், பிரெட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறது. அது இல்லாமல் வந்து கணேஷ் பேக்கரி, ஆரோவில்லி பேக்கரி, அப்புறம் வந்து பிஎன்சி, அப்புறம் நிறைய கேஃபேஸ் அவைலபிளாக இருக்குது. 2 பேங்க் தான் நான் சொன்ன மாதிரி ஐசிஐசி அண்ட் இது ஸ்டேட் பேங்க் தான் இருக்குது. குளியப்பாளையம் டு பொம்மையப்பாளையம் சொல்லிட்டு நிறைய புக் ஷாப் இருக்குங்க. ஃபெடரல் புக் ஷாப், பிசைட்ஸ் ரோட்ஸ், இந்த எடன் சாவடி விசிட்டர் சென்டர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆரோவில் பேப்பர்ஸ் ஒரு புக்ஸோட விசிட்டர் சென்டரோட திங்ஸும் ஒயாசிஸ் ஆரோவில் பயோட்டிக்கும் உள்ளே இருக்குது. பொட்டிக் இருக்குது. அதுக்குள்ளே பார்க்கலாம். குளியப்பாளையம் அந்த மெயின் ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஜானகி அவுட் போஸ்ட்லேயும் வந்து இந்த ஈசிஆர் கோஸ்டல் ரோடு நிறைய புக் ஷாப் இருக்குது. அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் வந்து இதுக்குள்ளேயும் இந்த 50 ஏக்கர் கார்டுக்குள்ளேயுமே இருக்குது. இது இல்லாமல் டவுன்ஷிப்லேயும் ஒன்று இருக்குது. இது வந்து ட்ராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட் TDFன்னு சொல்கிறாங்க. இதோட பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஆரோவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கோட் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. லீஃப் டாச் கீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆரோவிலியன் ஸ்டைல் ஆஃப் பில்டிங். இந்த பில்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாவெண்டர் தி ஆரோவில்லி அப்படின்னு சொல்லி TDC ஒரு பாடி தான் வந்து இந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் ப்ரெமிசஸ் பார்க்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கார் சார்ட்டர், அதாவது சார்ட்டர்னு சொல்கிறது வந்து இந்த இனாகரல்லேருந்து மதரோட அந்த டேட்டா பாயிண்ட் சார்ட்டர்லாம் இருக்குது. நம்ம சைல்டு பர்த்லேருந்து சைல்டு கேர் இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய காய்ட்ஸ் பாடுவாங்க. நிறைய அடல்ட்ஸும் குழந்தைங்களும் பாடுறாங்க. நிறைய கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளைமேட் எப்போவுமே வந்து 40 டிகிரி செல்சியஸில் தாங்க இருக்கும் மே ஜூனுக்கு. நைட் டைமில் வந்து கொஞ்சம் ரேராக ட்ராப் ஆகி 20 டிகிரி செல்சியஸில் வரும். விண்டரில் கூட அப்படி தாங்க இருக்கும். 30 டிகிரிஸ் வந்து மினிமம் சம்மரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போவுமே இங்கே வெயில் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த ரெயின் காஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 125 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இங்கே மான்சூன் சீசனில் அக்டோபர் டு டிசம்பரில் வந்து நம்ம பார்க்கலாம். மற்றதெல்லாம் நீங்கள் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு அந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு நீங்கள் அந்த டைமுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய பிஸ்னஸ் யூனிட்ஸ், கமர்ஷியல் திங்ஸ் இருக்குது. அதாவது நம்ம கிளாதிங்காக இருக்கட்டும், ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், ஷாப்ஸ், போட்டிக்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுற இடமா இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸ், ட்ராவல், அப்புறம் நிறைய உள்ளே பண்ணுற ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏவி போர்ட் ஆஃப் காமர்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் கமிட்டி வச்சுட்டு இங்கே வந்து ஃபண்ட் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வழியாக நம்மளுக்கு ஏவி ஃபவுண்டேஷனில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இமெயில், இன்டர்நெட் அப்புறம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வந்து ஆர்கானிக் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் யூசேஜ் வந்து இங்கே ரொம்பவே மினிமல் தான். அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் இங்கே பண்ணுறாங்க. எனி கான்ஃப்ளிக்ட் இருந்தாலுமே இங்கே ரெசல்யூஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஏவியில் வந்து ஷார்ட்டாக ஏவின்னு கூப்பிடுறாங்க. நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ், நிறைய நம்ம டொனேஷன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் கிரென்ச்சஸ் 11 மந்த்ஸ்லேருந்து 2.5 இந்த தீபனம் ஸ்கூல் ஒன்று இருக்குது. இங்கே கிண்டர் கார்டன் கிரேச்சு, நந்தனம் கிரேச்சு எல்லாமே இங்கேயே இருக்குங்க. கோட்டக்கரை, அப்புறம் குளியப்பாளையம், சஞ்சீவி நகர், பொம்மையப்பாளையம்ல இருக்குது. இங்கே கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து ஒரு சில இடம். பொட்டிக்ஸ்லேயும் இங்கே ஆரோவில் விசிட்டர் சென்டர், அப்புறம் பாண்டிச்சேரி மிரா பொட்டிக் அந்த மாதிரி விசிட்டர் சென்டர்ஸ்லையும் அவைல் பண்ணுறாங்க. நிறைய ட்ராவல்ஸ் இருக்குது. சைக்கிள் ஹையர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் ஆரோவில் முடிஞ்சு வெளியில் வர இடத்துல வந்து ஒரு பெட் ஷாப்க்கு ஆப்போசிட்டில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சுமாரான ஃபுட்டுன்னு தான் சொல்லணும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆரோவில்லேருந்து வெளியில் வந்துட்டு ஆரோவில் டவுன்ஷிப்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ரூம் ரெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து எடுத்து தங்கிட்டு போகலாம். கொஞ்சம் நம்மளுக்கு சீப்பராகவும் இருக்கும். சில பாஷான திங்ஸும் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து அம்யூனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா மண் ரோடு உள்ள பெரிய திங்ஸ் எல்லாம் நம்ம மெயினில் மாண்டிச்சேரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பார்க்க முடியாது. வர வழியில் வந்து நிறைய குட்டியாக ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் எது நல்லாயிருக்கும், நான் வந்து ஃப்ரெஞ்ச் பீஸா சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன். பட் அது ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஷாப்பை பார்க்கவே இல்லை அன்றைக்கி. ஸோ லஞ்ச் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அட்ரஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் அதுக்கு முன்னாடி வந்து ஆரோவில் டவுன்ஷிப்பும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஆரோவில் வந்து ரொம்ப ஒரு சின்ன பிளேஸ் தாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் சுற்றி நிறைய ட்ரீ ஹவுசஸ், அப்புறம் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட், நான் இந்த வெப்சைட் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இங்கே போய் ரெசிடென்ஷியல் ஸ்டேஸ் கிளிக் பண்ணி நீங்கள் கெஸ்ட் ஹவுசஸ் கிளிக் பண்ணி இதில் வந்து ஆதித்யா அப்படின்னு அப்புறம் அப்சன்ஹா கெஸ்ட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றதெல்லாம் ரெசிடென்ஷியல் ஸ்டேஸ் வந்து நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய சித்தார்த்தா ஃபாரஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேலாம் இருக்குது. நம்ம அந்த ஃபாரஸ்ட் ட்ரீ ஹவுஸில் இருக்கிறது. நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கோங்க. அது
அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ட்ரீ ஹவுசஸ் அண்ட் ஹாஸ்டல் டைப் ஆஃப் ஹவுசஸும் அவைலபிளாக இருக்குது. அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காஸ்ட். அண்ட் ஓஷன் ஸ்ப்ரே, டியூன் அப்படின்ற ரெசார்ட்ஸும் இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கம்மிங் டு அவர் மொபைலிட்டி, நம்ம இங்கே எப்படிலாம் மொபைலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறது எப்போயுமே நல்லது. அப்படி இல்லாமல் நம்ம அங்கே ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுறோன்னா நம்ம வந்து பீச் சைடில் வந்து ராக் பீச் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டல் கொடுக்குறாங்க. பைக் வந்து 300 அண்ட் பைக் வந்து 450 கொடுக்குறாங்க. நீங்கள் பெட்ரோல் கம்யூட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு பட்ஜெட் ஸ்டே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா ஃபுட், அகாமடேஷன், ஸ்கூட்டர் ரெண்டல், அப்புறம் வந்து இந்த உள்ள இருக்கிற ஆட்டோ பாண்டி டு ஆரோவில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 8,000 2 nights அண்ட் 3 days ஸ்டே பண்ணுறதுக்கு 8,000 வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோட்டல் அட்ரஸ் அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். இங்கே ஆல்ரெடி உள்ளே வந்து கொஞ்சம் சைனீஸ் பீப்புள் வந்து சீ ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீ ஃபுட்டுன்னு சொல்கிற எந்த இடத்துலையுமே சீ ஃபுட்டே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு ஃபிஷ்ஷும் கிடையாது. ஸோ நாங்கள் இந்த வாட்டி வந்து வெறும் சிக்கன் மீல்ஸ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணோம். வெஜ் மீல்ஸ் கூட இல்லை. சிக்கன் மீல்ஸ்லேயே வந்து தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் வெஜ் சப்ஜீஸ் அண்ட் பாப்பட் வித் ரசம், தயிர், மோர், அப்புறம் தயிர் கொடுக்கல, மோர் அண்ட் லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. ஸோ இங்கேயே வந்து நம்ம ஆரோவில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எங்கெங்கே போகலாம் அப்படின்றது வந்து இந்த இடத்துலையுமே அந்த சைட் சீயிங்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் ரூம்ஸ் வந்து நமக்கு எங்கெங்கே கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும்ன்றது வந்து இந்த இடத்துலேயே போட்டிருக்காங்க. ஸோ நான் இது வந்து போகும்போதே நம்ம இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு போனோம். சரி, இல்லை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ் இல்லை, போகும்போதே பார்த்துட்டு போனால் நம்மளுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் இதை வந்து இங்கே போடுறேன். ஸோ இந்த QR கோடு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா, இப்போ நான் வீடியோ பார்க்கும்போதே ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூட அந்த QR கோட் வழியாக உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ரீ-டைமாக அது வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், செகண்ட் டைமாக. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ஸ்க்கான ரெஸ்டாரண்ட், டாக்ஸ் அண்ட் கேட்ஸுக்கு இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அவங்களுக்காகவும் ஃபுட்டு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே பீஸா ஷாப்ஸ் இருக்குது. பட் அன்றைக்கி எதுவும் அவைலபிளாக இல்லாதனால நாங்கள் அங்கெல்லாம் போகலை. அண்ட் சீ ஃபுட் கிடைக்கல, பேசிக் ஃபுட் தான் நான் சொன்ன மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு ஒரு 10 பீஸ் வரைக்கும் குழம்பு மீன் போட்டிருந்தாங்க. சிக்கன் கிரேவி வந்து தேவையான உப்பு இருந்தது, பாப்பா நல்லா போகுது. அதுக்கு வந்து ரசம், மோர் வச்சுருந்தாங்க. அதோட மோசமாக போட்டு ரசம், சாம்பார், மீன் குழம்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோபி 65 பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. கோஸ் பொரியல், கீரை பொரியல், அப்புறம் வந்து இந்த பொருளங்காய் கூட்டு, ஹெவியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கூட்டு, காரமாக வச்சுக்கோங்க. அது பொரியல் எல்லாம் நல்லா இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து சென்னைக்கு ஆலம்படை ஃபோர்ட்டுக்கு நாங்கள் அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே சென்னைக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் இந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.